அத்தியாயம் 5. போலீஸ் காரில் சென்று கொண்டிருந்த மோனிகாவிற்கு கமலின் மீது சந்தேகம் எல்லாம் இல்லை. உறுதியாகவே தெரியும், அவன்தான் ஐராவை ஏதோ செய்திருக்கின்றான் என்று. அவனுக்கு எதிராக ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் என்ற முடிவுடன் கமலேஷ் ஐராவதி வீட்டிற்கு சென்றாள். அவளின் இந்த தீவிர ஆர்வத்திற்கு காரணம் கமல்தான். அவன் மேல் முன்பு வைத்திருந்த காதல் தான் காரணம். அது கல்லூரி காலம். கமலும் மோனிகாவும் ஒரே கல்லூரிதான். கமல் அந்த கல்லூரியில் தீராத விளையாட்டு பிள்ளை, பிளேபாய். பார்க்கும் அனைத்து பெண்களையும் தன் பேச்சால் வசீகரித்து விடுவான். வசதி படைத்த பெண்களுடன் பேசி பழகி அவர்களின் காசில் ஊர் சுற்ற நினைக்கும் சாக்லேட் பாய். அவனின் இனிக்கும் பேச்சிற்கு மயங்கிய பாவைகளில் மோனிகாவும் ஒருத்தி. 3 வருட படிப்பில் 2 வருடங்கள் காதலர்களாக காற்றில் பறந்தனர். பீச், பார்க், ரெஸ்டாரண்ட் என சேர்ந்து சுற்றாத இடமே இல்லை என்ற அளவிற்கு அவனுடன் சுற்றினாள் மோனிகா. ஆனால் அவன் பிளே பாய் அல்ல, ஃப்ராடு பாய் என்று பின்னாளில் தெரிய வந்தது அவளுக்கு. காதலை சொல்லி காதலர்களாய் சுற்றித் திரிந்த பின்பு திருமணம் என்ற பேச்சை மோனிகா எடுக்க கமல் விலகிவிட்டான் அவளிடம் இருந்து. குறும்பு பேச்சும் சிரிப்பும், தவழும் உதடுகள், கள்ளம் செய்ய காத்திருக்கும் கண்கள், அடர்த்தியாக வளர்ந்திருந்த மீசை, அடர்ந்திருக்கும் தாடி என பார்க்க அழகனாய் இருப்பான் கமலேஷ். தூர இருப்பவரையும் கவர்ந்தெழுக்கும் அக்னி ஜுவாலை அவன். அவனின் பேச்சினை நம்பிய பல பெண்கள் ஒளி வீசும் விளக்கை தேடி மடிந்து போகும் வெட்டில் பூச்சி போன்று பணத்தையும் மனதையும் இழந்து விடுகின்றனர். அவனின் காதலிகளின் வரிசை மிக பெரியது. அதில் மோனிகாவும் ஒருத்தி. இவர்களின் காதல் விஷயத்தில் அவனை மட்டும் குறை சொல்லிவிட முடியாது. கமல் ஒன்றும் ஒருவரை மாறி ஒருவர் என்று ரகசியமாக காதலிக்கவில்லை. அவனை பற்றி அந்த கல்லூரிக்கே தெரியும், மோனிகாவிற்கும் தெரியும். ஆனாலும் அவனுடன் நெருங்கி பழகினால் அவனின் காதலிகளின் வரிசை தெரிந்துமே அவர்களுடன் போட்டி போட்டு கமலை கவர முயன்றார். அதனால் அவனை மட்டும் சொல்லி குற்றமில்லை, அது அவனின் மீது கோபமாகவே மாறியிருந்தது. இப்போது அவனை குற்றம் சுமத்தி பழி வாங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தவற விடுவாளா மோனிகா? தீவிரமாக விசாரிக்க உள்ளாள். அவளுக்கு தெரியும் கமல் மற்றும் ஐராவின் வாழ்க்கை சற்று விசித்திரமானது என்று. புதுவை வந்த இந்த 6 மாதங்களில் அவன் காமினியின் கடை, காமினியின் வீடு, அவனின் தந்தையின் வீடு, அவனின் நடன பள்ளியே என்றே கிடப்பான். வேலை வெட்டியே செய்யாமல் கால் மேல் கால் போட்டு வாழ நினைத்தவன் வேலைக்கு செல்கின்றான் என்பது ஆச்சரியமாக இருந்தது மோனிகாவிற்கு. அது குடும்பஸ்தனாக மாறியுள்ளான் என்றும் சொல்லியது. மற்றபடி தன் காதல் மனைவியை கடற்கரைக்கு அழைத்துச் செல்வது, கடை தெருவிற்கு அழைத்துச் செல்வது என எதற்கும் அவளை அவன் வெளியே அழைத்து வந்ததே இல்லை. ஒரு முறை காமினியின் பாரில் போதையில் மட்டையாகி கிடந்தவனை ஐராவதி வந்து சண்டையிட்டு இழுத்துச் சென்றதை பார்த்திருக்கின்றார். அதில் போதையில் இருந்தவன் மனைவி என்றும் பாராது நடு ரோட்டில் ஐராவை அடித்து கேவலமாக பேசியதை கேட்டதிலிருந்து கமலுக்கு அவன் மனைவியுடன் பிரச்சனை என்பதை தெல்ல தெளிவாகவே புரிந்து கொண்டார். இப்போது ஐராவை காணவில்லை, அவள் மட்டும் கிடைக்கவில்லை என்றால் கமலின் கதி முடிந்தது எனும் அளவுக்கு கோபமாக உள்ளார். எத்தனை பெண்களைத்தான் ஏமாற்றிக் கொண்டே செல்வான்? இதற்கு முடிவு வேண்டும் என்று நினைத்தவள் கேஸில் இருந்து அவனை தப்பிக்க விடாமல் ஸ்ட்ராங்கான ஆதாரங்களை சேமிக்க வந்துள்ளாள். கார் கமலின் வீட்டை அடைந்து காரை விட்டு இறங்கிய மோனிகா அந்த வீட்டை நன்கு உற்று நோக்கி கவனித்தாள். ஐராவின் பெயரில் உள்ள வீடு அது. அவளின் சென்னை வீட்டை ஒப்பிடும் பொழுது இது சிறியதுதான். ஆனாலும் இது அவளின் வீடு. அவளின் 10 வருட உழைப்பின் பலனாய் தன் பெயரில் வாங்கி வைத்தது. எனவே வீட்டை கலை நயத்துடன் பராமரித்து வந்திருந்தாள் ஐரா. வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கி வைத்துள்ளாள். தூசி படாது துடைத்து சுத்தமாக இருக்கும் அவளின் வீடு. வீட்டின் ஜன்னல்கள் அனைத்தும் திரைச்சீலை போட்டு மூடப்பட்டு இருந்தது. உள்ளே நடப்பதை வெளியே நின்று வேடிக்கை பார்க்க இயலாது. அருகில் உள்ள ஏதேனும் வீட்டில் சிசிடிவி கேமராக்கள் உள்ளதா என பார்த்தபடியே வந்தவளின் எதிரில் ஒரு கர்ப்பிணி பெண் வந்தாள். அவள் மோனிகாவிடம் ஏதோ பேச வருவது போல் இருக்கவே, என்ன என மோனிகா கேட்டாள். அதற்குள் அவளின் கணவன் வந்து அவளை அழைத்து கொண்டு சென்று விட்டான். அந்த பெண்ணை விசாரிக்க வேண்டும் என்று குறித்து கொண்டவள் வீட்டின் ஜன்னலின் வழியே எட்டி பார்த்தாள். அவளின் பார்வையை உடைந்த கண்ணாடி துண்டுகள் வரவேற்றது. காலையில் நடந்த சண்டையில் கண்ணாடி டீப்பாய் உடைந்திருந்ததே, அதுதான் அது. அதன் கூர் முனையில் ரத்தம் படிந்திருப்பதை கண்ட மோனிகா அதை தன் போனில் புகைப்படமாக்கிக் கொண்டு வேறு எதுவும் கிடைக்கின்றதா என நோட்டமிட்டாள்.
சமையலறையின் ஜன்னல்களில் பார்த்தவளுக்கு காலை உணவு செய்ததற்கான அடையாளங்கள் தெரியவில்லை. தினசரி நாளிதழ் பிரிக்கப்படாமல் கிடக்க அதன் அருகே பால் பாக்கெட்டும் கிடந்தது. அனைத்தும் வைத்தது வைத்தது போல் இருக்க, கமல் சண்டையிட்ட பின்பு என்ன செய்திருப்பாள் ஐரா? எங்கு எப்படி சென்றாள் என்று யூகிக்க முடியாமல் மோனிகா திணறி போனாள். ஐராவதியின் புகைப்படத்தை அனுப்பி அருகில் உள்ள ஸ்டேஷன்களுக்கு தகவல் சொல்லிவிட்டு அக்கம் பக்கம் விசாரித்துவிட்டு சென்றார். புதுவை முழுவதும் தேடுதல் வேட்டை நடந்தது. ஒரு பிரபலமான டிவி சேனலின் தொகுப்பாளியான ஐராவதியை காணவில்லை அல்லவா? அதனால் தீவிரமாகவே தேடினர். ஆனால் எந்த தகவலும் தெரியவில்லை. இருளால் பகல் முழுங்கப்பட்டு நிலவு உலா வர தொடங்கிவிட்டது. கமல் முழு போதையுடன் தன் வீட்டிற்கு வந்து சமையல் அறையை நோட்டம் விட்டான். ஓடி போனதுதான் போனான். 2 நாளைக்கு எனக்கு தேவையானதை சமைச்சு வச்சுட்டு போயிருக்க கூடாது? வசிக்குதே. வர வழியிலேயே எதையாவது உள்ள தள்ளி இருக்கலாம். சரி, ஃப்ரிட்ஜில் என்ன வச்சிருக்கா? என ஃப்ரிட்ஜை திறக்க அதில் ஒரு பாக்ஸ் இருந்தது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சுத்தமா எல்லாத்தையும் தின்னு முடிச்சிட்டு தான் ஓடி போயிருக்கா. அந்த டேஷ் என் கையில மட்டும் இப்ப கிடைச்சா இந்த கத்தியை வச்சு குத்தி கிழிச்சு எடுத்துடுவேன் என்றவனுக்கு கையில் பிசுபிசுப்பான உணர்வு. என்ன அது என விளக்கை போட்டு பார்க்க அது ரத்தம். கத்தியின் முனையில் இருந்து வடிந்து அவனின் கை பிடித்திருந்த இடம் வரை ரத்தம். அலறிக்கொண்டு கத்தியை தூக்கி வீச கமல் பயந்து விட்டான். எப்படி ரத்தத்துடன் கத்தி, அதுவும் டிராயரில் வந்தது என்று சிறு அச்சத்துடன் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த பாக்ஸை ஓபன் செய்ய உள்ளே இருந்ததை கண்டு வீட்டை விட்டே ஓடிவிட்டான். ஓடியவன் வீட்டை பூட்டக்கூட இல்லை. ஓடி அருகில் உள்ள கடற்கரையை அடைந்தவன் மூச்சு வாங்கினான். அந்த பெட்டியில் இருந்தது அவனின் செல்ல நாய் ஸ்பைக்கின் தலை. தலை என்றால் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட தலை அல்ல, ஸ்பைக்கின் தலை வடிவில் செய்யப்பட்ட கேக். அதிலும் சில இரத்த துளிகள் இருக்க போலியானவை. கேக்கின் மேல் வெல்கம் என்று எழுதப்பட்டிருந்தது. அது தங்களின் திருமண நாளிற்காக அவள் ஏற்பாடு செய்தது என நினைத்து கமல் பயந்து போய்விட்டான். யாராவது கேக்க இந்த மாதிரி நாய் தலை சைஸ்ல செய்வாங்களா? அதுவும் அந்த தலைய கையால வெட்டி சாப்பிட வேற செய்ய முடியுமா? எவ்வளவு கொடூரமா இருக்கு. எல்லாம் அந்த ராட்சசி வேலையாகத்தான் இருக்கும் என்றவனுக்கு தன் செல்ல நாய் காலையில் இறந்து கிடந்தது கவலை அளித்தது. வெகு நேரம் புலம்பியபடியே இருந்தவன் யாரோ தன்னை கண்காணிப்பதைப் போல உணர்ந்தான். திரும்பி பார்த்தால் யாருமே அங்கு இல்லை. யாரும் மற்ற கடற்கரை. ஓயாது ஒலித்துக் கொண்டிருந்த அலையின் சத்தம், ஊதக்காற்றில் அசைந்தாடிய மரங்கள், அத்துடன் ஐராவின் முகம் அந்த நிலவில் தெரிய என்னவென்று சொல்ல முடியாத பயமும் ஐயமும் எழ அவ்விடத்தை விட்டு காமினியின் பாருக்கு சென்றார். ஆனால் குடிக்கவில்லை. மனம் ஐராவை மர என்று கூறவே பாட்டிலை கையில் எடுத்தான். முடியவில்லை அவனால். எல்லாமே மாயையாக இருக்குது. தூங்குனா சரியாக இருக்கும். போய் படுத்திட வேண்டியதுதான் என தன் வீட்டிற்கு செல்லாமல் காமினியின் இல்லம் சென்றான். அங்கு காமினி இல்லை. அவளின் 8 வயது மகள் மட்டும் உறங்கிக் கொண்டிருந்தாள். உடன் பக்கத்து வீட்டில் இருப்போரின் சொந்தக்கார பெண் இருந்தாள். இளம் வயதுதான். கல்லூரி படிக்கும் அவளுக்கு காமினியின் வீட்டில்தான் கதி. தினமும் இருக்க மாட்டாள். வெளியூரில் தங்கி படிக்கும் அவளுக்கு எப்பொழுதெல்லாம் விடுமுறை கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் காமினியின் குழந்தையை காரணம் காட்டி காமினியின் வீட்டில்தான் கிடப்பாள். கமலை சைட்டடிக்க முதலில் கண்டு கொள்ளாமல் இருந்த அவன் ஜனனியும் வசதி படைத்தவள் என்று தெரியவும் அவளை பார்த்து சிரிக்க தொடங்கினான். அது போதுமே, ஜனனியும் அவர்களின் பழக்கத்தை டெவலப் செய்து கொண்டாள். எப்பொழுதெல்லாம் ஊருக்கு வருகின்றாளோ அப்பொழுதெல்லாம் கமலுடனான தன் பழக்கத்தை உறவாக மாற்ற முயற்சிக்கின்றாள். கமலும் அவளுக்கு இசைந்து கொடுப்பானே தவிர எல்லையை மீறியது இல்லை. சந்தர்ப்பம் அமையும் வரை இவளிடம் மட்டுமல்ல, இவளை போல் 4-5 பேருடன் சுற்றுகின்றான். அவர்களின் மூலம் வரும் காசில்தான் மது அருந்திக் கொண்டு ஊர் சுற்றுகின்றான். எப்படியும் ஐராவை துரத்தி விடலாம், இல்லையே ஐராவால் துரத்தப்பட்டு விடலாம். அதன் பின்பு உட்கார்ந்து சாப்பிட ஒரு இடம் வேண்டுமே. எனவே புதுவையில் புது வரவாய் பழகிய பெண்களில் ஒருத்தியை திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது கமலின் திட்டம். கமல் கதவை தட்டவும் ஜனனிதான் திறந்தாள். இவனை கண்டதும் புன்னகையுடன் வேறு யாரும் உள்ளனரா என்று தலையை நீட்டி பார்த்தவள் இல்லை என்றதும் வந்து கமலை அணைத்துக் கொண்டாள். ஜனனி, என்னது இது? இன்னைக்கு எதுவும் வேண்டாம், நீ போ, நான் பாப்பாவை பாத்துக்கிறேன்
என்று சொல்ல அவள் கேட்கவில்லை. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். வர 3 மாசம் ஆகும். உங்களை பார்க்காம எப்படி போறதுன்னு இன்னைக்கு உன் கூட இருக்கலாம்னு காமினி அக்காட்ட கேட்டு இங்க இருக்கிறேன். உங்களுக்காகத்தான் ப்ளீஸ் என தன் உடலை நெளித்து உதட்டை வளைத்து கேட்டவள் அவன் அனுமதி தரும் முன்பு மீண்டும் அணைத்து கொண்டாள். உங்க ஒய்ஃப காணும்னு சொன்னாங்க. யார் கூடயாச்சும் ஓடி போயிட்டாளா? இனி நமக்கு எந்த தடையும் இருக்காதல்ல என அவனின் கன்னத்தில் முத்தமிட்டு கேட்க அவன் விலகவே இல்லை. ஐராவை விரட்டி விட்டுவிட்டு தன்னை திருமணம் செய்து கொள்வான் என்பதற்காகத்தான் ஜனனி அவனுடன் தாராளமாகவே பழகுகின்றாள். காலையில்தான் மனைவி காணாமல் போயுள்ளாள். இரவு இவன் வேறு ஒருத்தியை மனைவியின் வேலைக்காக இன்டர்வியூ எடுத்துக் கொண்டிருக்கின்றான். கோபப்பட்டால் ஜனனியை இழக்க நேரிடும். எனவே சில முத்தங்களை வழங்கி அவளை அவனின் வீட்டிற்கு வழி அனுப்பி வைத்தவனின் முன்பு கோபமாக வந்து நின்றாள் காமினி. அவளுக்கு இந்த கமலின் முகம் புதிது. ஏதோ வயதின் காரணமாக சோம்பேறியாகவும் மது பாட்டிலுடனும் சுற்றுகின்றான் என்று நினைத்த அவளுக்கு பெண்களுடன் தவறான உறவில் இருக்கின்றானே என்பது பெண்ணாக அவளுக்கு சுட்டது. கூடவே ஒரு பெண் குழந்தையின் தாயாகவும். காமி, இது நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ஜஸ்ட் டைம் பாஸ் தான் என்றவனின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தாள் காமினி.